உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இரத்த தானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன. அப்படி பார்க்கும்போது பலவிதமான நன்மைகள் இருக்குதுங்க. அதாவது இரத்த தானம் செய்ய நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் இரத்த தானம் கொடுத்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடுமோன்னு என்ற ஒரு அறியாமையினால் நிறைய பேர் இரத்த தானம் செய்ய முன் வர மாட்டேன்றாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறுங்க. நாம் எவ்வளோக்கு எவ்வளோ இரத்த தானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம் நன்மையை அடையிறோங்க. ஏன், நான் 11 முறை இரத்த தானம் கொடுத்துக்கிறேங்க. நல்ல நன்மையை நான் உணர்ந்தேங்க. இரத்த தானம் கொடுத்துட்டு வந்தால் உடல் நல்லா சுளுக்குன்னு காணப்படும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்லா உற்சாகமாக இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாகிடுவேன். பல நன்மைகளை என்னால் உணர முடியுதுங்க. அந்த மாதிரி நீங்களும் இரத்த தானம் செய்யுங்க. பல நன்மைகளை நாம் அடையலாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நாம் அடையக்கூடிய நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் அளிக்கக்கூடிய இரத்தமானது 3 நோயாளிகளுக்கு செலுத்தி 3 நோயாளிகளுடைய உயிரை காப்பாற்றுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு 3 நோயாளிகளோட உயிரை காப்பாற்றி அந்த புண்ணியத்தை நாம் அடையிறோங்க. அதுக்கு அடுத்துங்க, நாம் இரத்தத்தை நோயாளிக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி மிக உயர்கட்ட அளவிலான பரிசோதனை செய்த பிறகு தான் நோயாளிகளுக்கு செலுத்துகிறாங்க. அப்படி நாம் இரத்தத்தில் ஏதாவது நோய் வாய்ப்பு இருந்தால் மருத்துவர்கள் உடனே நமக்கு தெரியப்படுத்திடுவாங்க, நாம் உஷாராயிடலாங்க. அது 2வது நன்மைங்க. அதுக்கு அடுத்துங்க பார்த்திங்கன்னா, நம்ம இரத்த தானம் செய்கிறதுனால உடலில் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இறைக்கிற கிணறு எப்படி நீரானது தூய்மையாக இருக்குமோ அப்படி நம்ம உடலில் இரத்த தானம் செய்கிறவங்க உடலில் இருக்கக்கூடிய இரத்தமானது மிகவும் ஆரோக்கியத்துடன் இருக்குங்க. அதுபோல் இரத்த தானம் செய்யாதவங்களோட உடலில் இருக்கிற ரத்தம் எப்படி இருக்குன்னா, இந்த இறைக்காத கிணறு எப்படி சற்று தூய்மை இழந்து காணப்படுகிறதோ அப்படி இருக்குங்க. சற்று ஆரோக்கியம் குறைந்து காணப்படுங்க இரத்த தானம் கொடுக்காதவங்களுக்கு. அதனால் இரத்த தானம் செய்ய அதிகப்படியான நபர்கள் முன்வாங்க. இன்னொரு விஷயங்க, நம்ம இரத்த தானம் அளிக்க போகும்போது நாம் இரத்த தானம் செய்யக்கூடிய உடல் தகுதி இருந்தால் மட்டுமே இரத்த தானம் பெறுவாங்க. மற்றபடிக்கு நமக்கு ஏதாவது கெடுதல் நடக்கிற மாதிரி இருந்தாலானால் நம்மக்கிட்ட இருந்து இரத்த தானம் பெறவே மாட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, 3 மாதத்துக்கு ஒரு முறை இரத்த தானம் செய்யலாம்னு ஏன் மருத்துவ உலகம் ஒரு விதிமுறையாக வச்சுருக்காங்கன்னா, நாம் அளிக்கக்கூடிய இரத்தமானது அளித்த 24 மணி நேரத்தில் ஒரு 40% இரத்தம் சுரந்துடுதுங்க. அடுத்த மீதி இருக்கக்கூடிய 60% இரத்தமானது அடுத்த 3 மாதங்களில் சுரந்து விடுகிறதுங்க. இது பல கட்ட மருத்துவ ஆராய்ச்சிகளை தெரிய வந்ததுனால தானுங்க இதை 3 மாதத்துக்கு ஒரு முறை இரத்த தானம் செய்யலான்னு மருத்துவத்துறை இதை ஒரு விதிமுறையாக வச்சுருக்காங்க. ஆகையினால் இரத்த தானம் செய்ய விரும்புபவர்கள் தாராளமாக தைரியமாக தயக்கமில்லாமல் முன் வந்து இரத்த தானம் செய்யுங்க. பல நன்மைகளை அடையுங்க என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் ரமேஷ்